இப்போ வந்து நம்ம 2-3 வீடியோவாக ஜர்தோசி ஒர்க்கு போட்டுட்ருக்கோம். நிறைய பேர் வந்து ஜர்தோசி வரமாட்டேங்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து த்ரெட் வந்து வெளியே வரமாட்டேங்குதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் சொல்லி கொடுக்குறேன். இதை ட்ரை பண்ணிங்க. கண்டிப்பாக ஜர்தோசி எல்லாருக்குமே வரும். ஓகேங்களா? இப்போ வந்து ஜர்தோசி எடுத்திருக்கேன். ஜர்தோசி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சரியாக வரலை அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் வண்ணமாக இருக்கும். இந்த மாதிரி உள்ள ஜர்தோசியை எடுத்துக்கோங்க. சரிங்களா? கொஞ்சம் இதை விட கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும் அந்த ஜர்தோசி இல்லை. இது வந்து கொஞ்சம் வண்ணமாக இருக்கும். சரிங்களா? இந்த ஜர்தோசி எல்லாருமே வாங்கிக்கோங்க. இந்த ஜர்தோசி இப்போ நம்ம எடுத்துருக்கோம். சரியா? அதுக்கப்புறமா வந்து இதுக்கு வந்து நூல் பார்த்திங்கன்னா நார்மல் காட்டன் த்ரெட்டு. அதுக்கப்புறமா இது ஜர்தோசி நீடில் எடுத்துக்கலாம். இல்லை ஜர்தோசி நீடில் வந்து கொஞ்சம் நல்லா வந்து வளைஞ்சி கொடுக்கும். அது வந்து ஜர்தோசி நீடில் வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து வுட்டில் இருக்கும், மரத்தில் இருக்கும். இது வந்து அந்த மாதிரி இல்லை. நான் வந்து பீட் நீடில் தான் எடுத்திருக்கேன். நான் பொதுவாகவே இது தான் யூஸ் பண்ணுவேன். ஜர்தோசிக்கும் பீடுக்கும் நான் இது தான் யூஸ் பண்ணுவேன். இதே தான் எடுத்திருக்கேன். நீங்களும் பீட் நீடில் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஜர்தோசி நீடில் பார்த்திங்கன்னா அந்த மரம் வந்து கொஞ்சம் வளைஞ்சி கொடுக்கும். நீங்கள் போட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்ஸ் பண்ணும்போது வந்து அதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி வளைஞ்சி கொடுக்கும். அது வந்து உங்களுக்கு போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சுத்தமாக வரவே இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நீடில் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வரும். இதுவும் உங்களுக்கு அந்த மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த நீடில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ வந்து நான் இதில் ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஒரு லைன் போட்டு இதில் போடுவோம். சரியா? நீங்களும் ஃபஸ்ட் ஒரு லைன் போட்டு அதில் போட்டு பாருங்கள். அப்போ தான் நீட்டாக வரும். இப்போ வந்து ஜர்தோசி பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி இழுத்துக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி இழுத்துக்கணும். எப்போவுமே ஜர்தோசி ஒர்க் பண்ணும்போது லைட்டாக அந்த மாதிரி இழுத்துட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து ஜர்தோசியை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் கட் பண்ணிட்டேன். த்ரெட்டு பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நம்ம வந்து இப்போ அடியிலேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்தாச்சா? இப்போ வந்து ஜர்தோசியை நீடில் எடுக்கிறீங்களா? எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க? இப்போது நம்ம இப்படி போடுறோம். போட்டுட்டு இங்கே லைட்டாக ஜர்தோசி அடியில் தள்ளி விட்டுட்டு கீழே நீடில் குத்துறீங்க. ஓகேவா? கவனமாக பார்த்துக்கோங்க. நீடில் இப்போது இந்த இடத்துல நீங்கள் குத்துறீங்களா? குத்திட்டு இங்கே மேலே தூக்குறீங்களா? தூக்கும்போது இந்த ஜர்தோசியை லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக மேலே தூக்கி விட்டுக்கோங்க. சரியா? இப்போ வந்து அடியில் உங்களுக்கு நூல் வர்றது தெரியும். ஓகே, இப்போ நூல் வர்றது தெரியுதா? இப்போ இப்படி எடுத்து இப்படி பண்ணிக்கோங்க. இப்போது மறுபடியும் இதை தள்ளி விட்டு மறுபடியும் குத்துறீங்க. அப்படியே இங்கே இதை கொஞ்சம் மேலே இப்படி தூக்கிக்கோங்க. அப்போ கீழே நீடில் இருக்கிறது தெரியும். இப்போது இந்த டைமில் இப்போ வந்து இதை இது பண்ணிக்கோங்க. இப்படி திருப்பிக்கோங்க. சரிங்களா? மறுபடியும் கீழே தள்ளுறீங்க, இங்கே குத்துறீங்க, இப்படி எடுக்கிறோம். இப்படி எடுத்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு இது வந்து ஜர்தோசி வந்துடும். இப்போ வந்து சாதம் நம்ம நல்லா பழகுனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி போட்டு இப்படியே நம்ம எடுத்துருவோம். இப்படி போட்டு நம்ம இப்படி எடுக்கும்போது என்ன பண்ணுவோன்னா இப்படியே நீங்கள் எடுத்துருவீங்க. அந்த இதை வந்து தூக்கி விட மாட்டோம். சரியா? நல்லா பழகுனதுக்கப்புறம் இதை வந்து இப்படி தூக்கி விட மாட்டோம். இப்போ நீங்கள் வந்து சுத்தமாகவே வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இதை லைட்டாக தூக்கி விட்டு இந்த நூல் நம்மளுக்கு தெரிவான்னு பார்த்து இந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம். மற்றபடி நல்லா பழகுனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி தான் எடுப்போம். சரிங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். இப்போ பார்த்துக்கோங்க, நான் இன்னொரு வாட்டி சொல்லி கொடுக்குறேன். இப்படி போடுறீங்க. போட்டுட்டு இந்த ஜர்தோசியை தூக்கி விடுங்க. சரிங்களா? தூக்கி விட்டுட்டு இப்போ வந்து அந்த நூல் வரதெல்லாம் நம்மளுக்கு தெரியுதா? இப்போ ஜர்தோசியும் கீழே தள்ளுறீங்க, நீடிலையும் கீழே விடுறீங்க. அடியில் விட்டுட்டு இப்போ நம்ம இதை திருப்புறோம். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து இப்போ
இப்போ வந்து இந்த ஊசி இருக்குதா, ஊசி வந்து நம்ம எந்த திசையை நோக்கி போகிறோமோ அந்த திசையை நோக்கி தான் நீங்கள் ஊசியை குத்தணும். நீங்கள் ஊசியை கூட இப்படி மாற்றி இப்படி குத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி திருப்பி குத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து இங்கேருந்து இங்கே கொழுவி நூல் வராது. அப்போ உங்களுக்கு அது வேறு பிரச்சனையாக இருக்கும். நல்லா நம்ம வந்து சங்கிலி தையல் போட்டு நல்லா பழகுனதுக்கு அப்புறமா தான் இந்த ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போட முடியும். நீங்கள் வந்து இப்போ வந்து நம்ம எந்த திசையை நோக்கி போகிறோமோ அந்த திசையை நோக்கி தான் நீடில் வந்து இருக்கணும். இப்போ நீங்கள் இங்கே மாதிரி இப்போ இது வந்து லோடு ஏற்றிக்கிட்டு நீங்கள் எங்கே குத்துறீங்களோ அப்போ இங்கே குத்தி அப்படி எடுத்தால் தான் அந்த நீடிலில் நூல் வந்து அடியிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைன்னா அடியிலேருந்து நூல் வராது. நீங்கள் திருப்பி ஊசி இந்த நுனி இருக்குது பார்த்தீங்களா, அது இப்போ உங்கள் திசையை நோக்கி எங்கேயாவது வைக்கும்போது அந்த த்ரெட் இங்கே பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த த்ரெட்டு வந்து இங்கே நம்ம சுற்றும்போது இங்கே மேலே வந்து இங்கே நீங்கள் இப்படி திருப்பி எடுத்தீங்கன்னா இங்கே சுற்றும்போது இங்கே மேலே வராது. நான் இப்போ அடியில் எடுக்க இங்கே த்ரெட்டு எனக்கு வரவே இல்லை. ஆனால் இப்படி சுற்றணுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு த்ரெட்டு வரும். அதனால கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இது வந்து ஜர்தோசி எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், ஃபஸ்ட்டு வந்து அந்த நூல் வந்து தெரியாது. நம்ம வந்து ஒரு கணிப்பில் தான் நம்ம போடுறோம் இல்லையா ஜர்தோசியை. இப்போ வந்து நீங்கள் வந்து அதனால நீங்கள் என்ன பண்ணணுன்னா கரெக்டாக நீங்கள் மேலே ஃபஸ்ட்டே குத்தும்போது இந்த நுனி இந்த இது வந்து பாதம், நம்ம எந்த திசை இது பாதம்னு வச்சுக்கோங்க, இது எந்த திசையை நோக்கி இருக்கோ அங்கே நோக்கி தான் நீங்கள் நீடில் அடியில் விடணும். நீங்கள் திருப்பி விட்டுட்டிங்கன்னா உள்ள ஜர்தோசி இருக்கும்போது ரெண்டாவது இங்கே நீடில் குத்தி எடுக்கும்போது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால் பர்ஃபெக்டாக பண்ணால் மட்டும்தான் இது பண்ண முடியும். கொஞ்சம் தெளிவாக நிறைய வாட்டி போட்டு பாருங்கள், கண்டிப்பாக போடலாம். சரிங்களா? நான் அது குடித்தோன்னே இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். ஊசியை கரெக்டாக இந்த மாதிரி வச்சு கரெக்டாக குத்துங்க. அதுக்கப்புறம் அப்படி திருப்பி நீட்டாக பண்ணுங்கள். சரிங்களா? கண்டிப்பாக வரும். இப்போ நம்ம இதை கொஞ்சம் தூக்கி விட்டுருக்கோம், இப்போ குத்துறோம், இப்படி எடுக்கிறேன்னா கரெக்டாக ஊசியை நீங்கள் வந்து கரெக்டாக வைங்க. ஊசியை மாற்றி வச்சா கண்டிப்பாக வராது. சரிங்களா? பர்ஃபெக்டாக நீட்டாக பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாராலையும் இது போட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.